அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதை நாங்கள் கண்டு களிகூறிய தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய நித்திரை உம்முடைய கண்களுக்கு பிரியமாய் காணப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை காத்து பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனுடைய இணைப்பிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு வேதம் சொல்லுகிற சத்திய வார்த்தை, நாம் நம்முடைய ஜீவித நாட்களில் நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளின் சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறார். நமக்கு 1000 நண்பர்கள் இருந்தாலும், நம்மை விரும்புகிறவர்கள் 1000 கணக்கில் இருந்தாலும், நாம் எல்லோரையும் நம்ப வேண்டாம். சில நேரங்களில் சிலவற்றை நாம் விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் முதலாவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் விலகி இருக்க வேண்டியது என்ன என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் அநேகர் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய 2வது பிரமாணமே விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார். என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அனுபவத்தில் நாம் விக்கிரக ஆராதனைக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக என்று சொல்லுகிறார். நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விக்கிரகங்களுக்கு நம்மை விலகி காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து நாம் விலகி இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அங்கு 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனவே இந்த பரிசுத்தத்திற்கு தடையாய் இருக்கிற ஒரு குணம் என்னவென்றால் விபச்சார மார்க்கம், வேசி மார்க்கம். இவைகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பலத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:6 அவர் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரர்களையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்ட விதம் எப்படியோ அப்படி போல நீங்கள் உங்களுக்கு
இருக்கக்கூடிய சகோதரர்களையோ நண்பர்களையோ நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறேன். மாமிசத்தில் நடக்கிற ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார். முதலாவது விக்கிரகாராதனை, இரண்டாவது விபச்சாரத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமை, ஒழுங்கற்று நடக்கக்கூடிய சகோதரர்களை நண்பர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அடுத்து அவர் சொல்லுகிற காரியம் ரோமரின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ரோமர் 16:17 இப்படி சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நான்காவது விலகக்கூடிய காரியம், நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்தின் நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஒழுங்கற்று நடக்கிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகளான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், வீண் பேச்சுக்கள் பேசுகிற பிள்ளைகளோடு நாம் சகவாசம் வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதனுடைய விளக்கம் என்ன என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல ஒரு போராட்டத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படியோ வாழ்ந்தோம் என்று இருக்காமல், இதற்காகத்தான் வாழ்ந்தோம் என்பதை நாம் ஒரு குறிக்கோளாக வைத்து அதன்படி வாழ வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீங்கள் விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்குள்ளே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாட வேண்டும். பாலிய இச்சைகளுக்குரிய மோகத்திற்கு நீங்கள் விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாட வேண்டும் என்று சொல்லுகிறார். பாலிய இச்சைகளுக்கு உரிய குணங்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒருவேளை நாமும் அந்த இச்சைகளுக்குள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், காண்கின்ற வாலிப பிள்ளைகள் அந்த பாலிய இச்சைகளுக்கு
விலகி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட முழு இருதயத்தோடு சமாதானத்தையும் நீதியையும் அன்பையும் அடையும்படி நாம் இருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாம் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உலக ஈடுபாடுகளில் நம்மை அதிகமாக ஒப்புக் கொடுக்காதபடி நமக்கு வேண்டியதை எல்லாம் தேவனுடைய சமாதானம், அன்பு, அடக்கம், நீதி, வல்லமை, பொறுமை, இவைகளில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் நீ கற்பிலும் மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாலிப பிராயத்தில் யாரும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். சர்வசாதாரணமாகவே நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய குணங்கள் அநேகம் உண்டு. அந்த குணங்களிலே தேவனுக்கு பிரியமற்ற ஒரு குணத்தை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்து அவர் யாரை விட்டு விலக வேண்டும் என்றால் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அவர் சொல்லுகிற வார்த்தை 23வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார்: புத்தியினமும் அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற வார்த்தை புத்தியினமும் அயுக்தியுமான தர்க்கமான எந்தவித சண்டைகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு குணத்தை அடையவர்களை விட்டு நாம் பிரிந்து இருக்க வேண்டும். புத்தியினமும் அயுத்தமுமான தர்க்கமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். நீ பேசும்போதே உன்னை குறித்ததான ஒரு துக்கங்கள், நாம் பேசினால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும் என்பதை அறிந்து அவைகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:19 அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால்: தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அநியாயத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவை பற்றினவர்களுக்கு அது முத்திரை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை, பொருளாசை, சீர்கேடான வீண் பேச்சுக்கள், அங்கு சத்தியத்திற்கு விரோதமாக பேசுதல், ஆண்டவருடைய நாமத்திற்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்தல் மற்றும் சமாதான குறைவில்லாத வார்த்தைகளை பேசுதல், சண்டைகள் போடுகிறவர்களை விட்டு விலகி இருத்தல், இப்படிப்பட்ட குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்ளாமல் அப்படிப்பட்ட குணங்களை உடைய பிள்ளைகளை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நல் யுக்தி இதுதான். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கக்கூடிய சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளோடு மட்டுமே நம்முடைய அன்பு, நம்முடைய அரவணைப்பு இருக்க, நாம் கொண்டிருக்கிற நட்பு நம்மை பாதிக்காதபடி இருக்க
நாம் உலக ரீதியான இந்த சம்பவங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கேட்ட நம் அனைவருக்கும் அந்த ஆலோசனை பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் வாருங்கள், தேவனோடு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இந்த குணங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே, அந்த குணங்களை விட்டு நாங்கள் விலகி இருக்க எங்களை பலப்படுத்தும். மாமிச இச்சைகளுக்கு நாங்கள் உட்படாதபடி, இந்த உலக ஈடுபாடுகளிலே எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி, உலக சந்தோஷம் எங்களுக்கு ஆண்டவரை நிறைவே கொடுக்காத சந்தோஷம் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறபடியா, அந்த சந்தோஷத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி எங்களை காத்து, இறைவன் எங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் மட்டுமே எங்களை மகிமைப்படுத்தும் என்பதை உணர்ந்து, ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் என்றென்றைக்கும் மரியாதை போல் அமர்ந்து காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட குணத்தை தந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்குள் மிகுந்த சமாதானம் தங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தரோடு இசைந்திருப்போம். இந்த நாளை தேவனுக்கு பிரியமாய் ஆசரிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.